வெள்ளைக்கோன் விநாயகனது பேரொருட்கருணையினாலே, பாலகணபதியின் பேரொருட்கருணையினாலே, காமேஸ்வரியின் பேரொருட்கருணையினாலே இன்றைய வகுப்பிலே பேசிக்கொண்டிருக்கிறோம். எப்பவுமே ஒரு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் மருத்துவரிடம் செல்கிறார்கள். மருத்துவர் மேலோட்டமாக ஒரு அறிக்கையை பார்ப்பார். எடுத்த உடனே நம்ம ஹார்ட் பீட்டு, பல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துருவார். ஒரு டக்குன்னு பார்த்த உடனே அப்புறம் சொல்வார், சார் இன்னும் அதை அதிகமான சில செக்கப்புகளை செய்ய வேண்டும் அப்படின்வார். இப்போ மருத்துவருக்கு மேலோட்டமாக பார்த்தாலே சில சந்தேகங்கள் வந்துவிடும். எனினும் அதை அவர் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதனாலே, ஏனென்றால் ஒரு முன்னெச்சரிக்கையாக அதை மேலோட்டமாக பார்ப்பார். இதை கணிதத்திலே ஃப்ராக்டைல் என்று சொல்லுவார்கள். அதாவது ஒரு விஷயத்தை நுண்ணோக்கி பார்ப்பது என்று சொல்வது. அவ்வாறு பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு தெளிந்த பார்வை, அகன்ற பார்வை கிடைக்கும். அதுதான் ஒரு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கறது, ஒரு டெலஸ்கோப்பில் வச்சு பார்க்கறதுலாம் சொல்கிறோம் இல்லையா? அதுபோல் ஜோதிடத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ராக்டைல் என்று சொன்னால் அதன் பெயர் நவ அம்சம். வர்க்க சக்கரம் என்று பல உண்டு. பராசர மகர்ஷி குறிப்பாக சொல்லுவது நவாம்சத்தையும் தசாம்சத்தையும், பிறகு இது திரேக்கானத்தையும் பார்த்துவிட்டு சஷ்டியாம்சம் என்ற ஒன்றையும் பார்க்க சொல்வார். அதாவது ஒரே ராசி கட்டத்தை நேராக என்னென்னவா வகுக்க சொல்கிறார்? 9ஆல் வகுத்து பார்க்க சொல்கிறார், 3ஆல் வகுத்து பார்க்க சொல்கிறார், 60ஆல் வகுத்து பார்க்க சொல்கிறார், 10ஆல் வகுத்து பார்க்க சொல்கிறார். அதிலும் மிக முக்கியம் என்று சொல்லுவது அவர் அந்த 9ஆல் வகுக்கக்கூடிய நவாம்சத்தையும் 10ஆல் வகுக்கக்கூடிய தசாம்சத்தையும் தான். 10 கர்மாவை உரியது, 9ஆம் இடம் என்பது நமது வாழ்க்கையிலே பாக்கியத்துக்குரியது. சார் அவன் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கான் சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பொதுவாகவே கல்யாணத்துக்கு இப்போ தேடும் பொழுது மட்டுமே இந்த நவாம்சத்தை பார்க்கக்கூடிய நிலைகள் இருக்கின்றன. எனினும் இது கல்யாணத்திற்கு மட்டுமே இந்த நவாம்சம் என்பது கிடையாது. நமக்கு தெரியும் ராசி கட்டங்கள் 12: மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், பிறகு மீண்டும் கன்னி, துலாம், இந்த பக்கம் வந்துட்டோன்னா விருச்சிகம், மீண்டும் நமக்கு தனுசு, மகரம், கும்பம், மீனம், இந்த 12. இதையே நவகிரகங்கள் என்று சொன்னால் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, அப்புறம் நமக்கு ராகு, கேத்து, இதெல்லாம் சொல்கிறோம். அப்போது இந்த நட்சத்திரங்கள், இதற்கு அடிப்படையிலே நட்சத்திரங்கள், சூரியனின் நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். சந்திரனுக்கு உரியது என்று சொன்னால் நமக்கு ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம். அப்போ மீண்டும் செவ்வாய்க்குரியது என்று சொன்னால் மிருகசீஷம், சித்திரை மற்றும் அவிட்டம். மீண்டும் ராகுக்கு என்று சொன்னால் நமக்கு தெரியும் இங்கே சதயம் வந்துடும், திருவாதிரை, சுவாதி. மீண்டும் நமக்கு குருவிற்குரிய நட்சத்திரம் என்று சொன்னால் புனர்பூசம், விசாகம் மற்றும் பூரட்டாதி. அதே மீண்டும் நமக்கு இவர் வருவார், சனீஸ்வரர், அனுஷம், நமக்கு பூசம், அனுஷம், அங்கே உத்திரட்டாதி. நமது புதன் ரேவதி, இங்கே ரேவதி, ஆயில்யம், கேட்டை, 3. அப்புறம் கேதுக்குரியது என்றால் தெரியும் அஸ்வினி, மகம், மூலம். அப்புறம் சுக்கிரனுக்கு என்றால் நமக்கு ஏற்கனவே தெரியும் நமது அபபரணி, பூரம், பூராடம். அப்போ இந்த நட்சத்திரங்கள்லாம் நமக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுறாங்க? ராசி கட்டத்தை 4ஆக மேப் அவுட் பண்ணுறாங்க. 3ஆக தெளிவாக சொல்லணுன்னா அது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்கள் அப்படின்னும் நமக்கு தெரியும். சும்மா மேலோட்டமாக தான் பேசுகிறோம் இன்றைக்கி. ரொம்ப அதுக்காக நவாம்சம் என்றால் பாக்யாம்சம். நவாம்சம் என்பது தனித்து படிக்கக்கூடாது. எப்போவுமே ராசி கட்டத்தோட ஒரு துணை கருவி தான் நவாம்சம் போன்ற வர்க்க சக்கரங்கள். எனினும் இவையும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஏன்னா எந்த பகுதியில் எங்கே பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் அதுக்கு தீர்வு. 2வது, நவாம்சம் திருமணத்திற்கு மட்டுமானதே கிடையாது. வாழ்க்கையில் சௌபாக்கியமும் இருக்குது, துர்பாக்கியமும் இருக்குது. எல்லாத்துக்குமே நவாம்சம் தேவை. நவாம்சம் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்தே அந்த கட்டமும் சேர்ந்து தான் வேலை செய்யும். திருமணத்துக்கு பிறகு நவாம்சம் வேலை செய்யும் அப்படின்லாம் ஒரு கருத்தும் கிடையாது. அப்போது நவாம்சம் என்றால் இப்போல்லாம் ஆப்ஸில் வந்துடுது. எனினும் இந்த கணிதத்தை சொல்கிறேன். இது நவாம்சத்துக்கான கணிதத்திற்கு இப்பொழுதெல்லாம் அந்த டேட்டு, டயத்தை ஃபில்லப் பண்ணி பிளேஸை ஃபில்லப் பண்ண, நவாம்சத்தை புரிந்து கொள்வது எப்படி அப்படின்னு பிற்பாடு வகுப்புகளில் பார்க்கலாம். அப்போது மேஷத்திலிருந்து கடகம் வரைக்கும் இருக்கக்கூடியதற்கான 4: மேஷம், ரிஷபம், நமது மிதுனம், கன்னி. இந்த 4 என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் குரு, கேத்து, சந்திரனுக்குரிய நட்சத்திரங்களுக்குரிய கூட்டம் அப்படின்னு வச்சிடுறாங்க. அப்போது குரு, கேத்து, சந்திரன்
இது சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்களிலே ஏதேனும் கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தை இங்கே நாம் எழுதிடணும். இந்த பாக்ஸஸில் 12 பாக்ஸஸில் தனியாக வரைஞ்சிக்கணும். இது நம்ம பிற்பாடு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஜஸ்ட் பேசிக்காக சொல்கிறேன். உதாரணமாக குரு என்று சொல்லக்கூடியதின் விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்தின் முதல் பாதத்திலே சனீஸ்வரர் இருக்காருன்னு வச்சுப்போமே. அப்போ அவர் அந்த சனீஸ்வரர் நாம் என்ன நினைக்கிறோம், சரி ரொம்ப அப்படியே இதில் இருக்கார், துலாத்தில் இருக்கார் அப்படின்னு நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆனால் என்னாகும், அந்த விசாக நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் நவாம்சத்திலே மேஷத்திலே இருப்பார். உங்களுக்கு அந்த பொசிஷன் அப்போது நவாம்சத்திலே மேஷத்தில் இருக்கும்போது அவர் தன்னுடைய வலிமையை அங்கே சற்று இழந்து விடுகிறார். மேலோட்டமாக பார்த்தால் நமக்கு அந்த குருவை பார்த்த உடனே ஆஹா, குரு சனீஸ்வரரை பார்த்த உடனே குருவின் நட்சத்திரத்தில் இருக்கிறார், துலாத்தில் இருக்கிறார், உச்சத்தில் இருக்கிறார்லாம் நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். ஆனால் அது எங்கே இருக்கிறது? நவாம்சத்திலே நீச்சத்திலே இருக்கிறது. அதே போல சில கிரகங்கள் நீச்சத்திலே இருப்பதை போல இருக்கும். நான் அடுத்த இதுக்கு வரேன். அதே விசாகம் 2ஆம் பாதத்திலே இந்த சனீஸ்வரர் அமர்ந்து விட்டார். அப்போ ரிஷபத்துக்கு வந்துடுவார். ஏன்னா குருவின் நட்சத்திரத்திலே முதல் பாதத்தில் இருந்தால் அவர் மேஷத்தில் இருப்பார். அந்த கிரகம் மேஷத்தில் இருக்கும். அதே குருவின் 2வது பாதத்தில் இருந்தால் அது விசாகமாக இருக்கணும்னு கூட தேவையில்லை, புனர்பூசமாக கூட இருக்கலாம். புனர்பூசம் முதல் பாதம்னு வச்சுக்கோங்களேன். புனர்பூசம் முதல் பாதத்தில் அந்த சனீஸ்வரர் இருக்கிறார். கற்பனைக்கு வச்சுப்போம், சனீஸ்வரரையே வச்சுப்போம். அப்போது அவர் எங்கே இருப்பார்? நமக்கு இதில் இருப்பார், மேஷத்திலே நவாம்ச கட்டத்திலே நீச்சமாக இருப்பார். இதே மீண்டும் இந்த வகுப்பு நடத்துவேன், ஒரே நாளெலாம் புரியணும்னு ஒன்றும் அவசியமே இல்லை. இதே புனர்பூசம் 4ஆம் பாதத்திலே இருக்கிறார் அப்படின்னு கற்பனை பண்ணுவோம். அப்போது சனீஸ்வரர் கடகத்திலே புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறார். அப்போது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் நவாம்ச கட்டத்திலையும் அங்கேயே இருப்பார். அப்போ அது ரெண்டுத்துலையும் அப்படி இருந்தால் அது பேர் வர்க்கோத்தமம்னு பேர். ராசி கட்டத்தில் எந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்கோ அதே பொசிஷனில் நவாம்சத்தில் இருந்தால் அது பேர் வர்க்கோத்தமம் அப்படின்னு பேர். இது ஜஸ்ட்டு சும்மா இன்ட்ரோ வகுப்பு தான். உடனே இதனால் பெருசாக பயந்துட்டு நோட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டாம். ஜஸ்ட்டு இன்ட்ரோ வகுப்பு. அப்போது குரு, சந்திரன், கேது இந்த 4 நட்சத்திரங்களில், இந்த 3 நட்சத்திரங்களில் சாரம் பெற்றிருந்தால் இவர்கள் இந்த 4 ராசிக்குள் வருவார்கள். எங்கள் நவாம்சத்தில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். அடுத்ததாக சிம்மத்திலிருந்து ஒரு சிம்மம், நமக்கு இந்த பக்கம் வரக்கூடிய ராசி என்று சொல்லக்கூடியதான கன்னி, அடுத்தது துலாம், விருச்சிகம். இதுக்கு இதே நமக்கு 3 திருப்பியும் அதே காம்பினேஷன் மாதிரி 3 இது என்னென்ன, சுக்கிரன் அல்லது சனி, செவ்வாய் இதோடைய நட்சத்திரங்களிலே ஏதேனும் கிரகங்கள் உட்கார்ந்திருந்தா, முதல் பாதத்தில் உட்கார்ந்திருந்தா சிம்ம ராசியில் வரும், 2வது பாதத்தில் உட்கார்ந்திருந்தா நமக்கு கன்னி ராசியில் வரும், 3ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்திருந்தால் அது துலாம் ராசியிலே வரும், 4ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்திருந்தால் அது வரக்கூடிய ராசி என்பது விருச்சிகத்திலே வரும். இதில் பழம் ஜோதிடர்கள் சொல்லுவது நவாம்ச கட்டத்திலே விருட்சகத்திலும் கும்பத்திலும் ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தால் அது ஒரு பெண்டிங் கர்மா, பிறப்பிற்கிலிருந்து விடுபட்டு விடுகிறேன் என்று இறைவனிடம் நம்ம கமிட்மெண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கோம். அது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பொறுப்பு இருக்கும், அதை இந்த பிறவியில் நிறைவேற்றிடணும், இல்லைன்னா திருப்பியும் பிறப்புல சிக்குவோம் அப்படின்னு ஒரு பிரபல ஜோதிடர் சொல்லியிருக்கார் எனக்கு. அந்த காலத்தில் வடநாட்டு ஜோதிடர் KN ராவிடம் படித்த ஒரு மாணவர் அவர். மீண்டும் வருகிறோம். என்னன்னா, தனுசு, மகரம், கும்பம், மீனம் இது 4க்கும் நீங்கள் சூரியன், புதன், ராகு நட்சத்திரங்களிலே ஏதேனும் கிரகம் உட்கார்ந்திருந்தால், சாரம் அப்படின்றது ஜோதிடர்கள் வாக்கு, ஏதேனும் கிரகம் சாரம் பெற்றிருந்தால், இது இப்படி சொல்லலாமே, இங்கிலீஷில் டிஸ்பாசிட்டர் அப்படின்வாங்க, தமிழில் சாரம் அப்படின்ற வார்த்தை இருந்தால். உதாரணமாக கிருத்திகையிலே முதல் பாதத்திலே ஒரு கிரகம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோமே. கிருத்திகை முதல் பாதத்திலே குரு இருக்கிறார் என்றே வைத்துக்கொள்வோம். அப்போ அந்த கிருத்திகை முதல் பாதத்தில் இருக்கக்கூடிய குரு, கிருத்திகை சூரியனின் நட்சத்திரம்,
எங்கே இருப்பார்? தனுசிலே இருப்பார். இதே கிருத்திகை 4ஆம் பாதத்திலே புதன் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோமே. அவர் நவாம்சத்தில் எங்கே சென்று விடுவார்? கிருத்திகை சூரியனின் நட்சத்திரம். நவாம்சத்திலே தனது நீச்ச வீடான மீனத்திற்கு சென்று விடுவார். இதில் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் சொல்லணும். ஏன்னா ராசி கட்டம் என்பது வெளிப்படையாக நாம் எவ்வாறு ஒரு கருத்தை அறிகிறோம் என்பதும், நமது நவாம்சம் என்பது உள்ளே நாம் அதை எவ்வாறு உணர்கிறோம் என்பதையும் வகுத்து கூறுவது. இதை பற்றி மேலும் சிந்திப்போம். மீண்டும் வகுப்புகள் ஆரம்பமாகிவிட்டன. கேள்விகள் தொடரும். சந்திப்போம். சிவசிவா.